அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ். திஸ் இஸ் ரூபி. உங்கள் அனைவரையும் மற்றும் ஒரு வீடியோவில் சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. இன்னைக்கு என்ன டேரோ ரீடிங் பார்க்க போறோம்னா, உங்க முன்னோர்களிடமிருந்து உங்களுக்கான செய்தி என்ன, நீங்க தற்சமயம் கேட்கக்கூடிய ஒரு செய்தி என்னன்னு பார்க்கலாம். You have three groups here. Group number 1, you have Bobcat Spirit. Group number 2, you have Stag Spirit. Group number 3, you have Dove Spirit. உங்க மனதோடு தொடர்பு படுத்தக்கூடிய ஒரு கார்டு நீங்க சூஸ் பண்ணுங்க. நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய இமேஜஸ் வழியா சூஸ் பண்ணலாம், கலர்ஸ் வழியா சூஸ் பண்ணலாம். இதுல இந்த கார்ட்ஸ்ல இருக்கக்கூடிய கீவேர்ட்ஸ் வழியா நீங்க சூஸ் பண்ணலாம். ஆர் நீங்க இங்க பார்த்துட்டு இருக்கக்கூடிய நம்பர்ஸ், கார்டில் இருக்கக்கூடிய நம்பர்ஸ் வழியா சூஸ் பண்ணலாம். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் அண்ட் கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும். உங்க குரூப்கான டைம் ஸ்டாம்ப் நீங்க கிளிக் பண்ணும்போது உங்க ரீடிங்கை நீங்க டைரக்டா பார்க்கலாம். உங்க ரீடிங்ல சந்திக்கலாம். வெல்கம் குரூப் நம்பர் 1. நீங்கள் சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் பாப்கேட் ஸ்பிரிட். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, லைஃப் இஸ் a mystery. நம்ம ஆரக்கிள் கார்ட்ஸ் அண்ட் டேரோ கார்ட்ஸை சேர்த்தே பார்த்துக்கலாம். ஆரக்கிள் கார்ட்ஸில் யூ ஹேவ் என்டர்பிரைஸ், ப்ரொடெக்ஷன், யூ ஆல்சோ ஹேவ் மேரேஜ், அனிமல் கார்டியன் அண்ட் தி ஏகிள் கிங். ஸோ இந்த ரீடிங் வழியாக உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு வழங்கும் செய்தி என்னன்னு பார்க்கலாம். For group number 1, please. உங்களோட ரீடிங்கை நம்ம தொடர்ந்து பார்க்கறதுக்கு முன்னதா யாரிடமிருந்து உங்களுக்கு இந்த செய்தி வருதுன்னு பார்க்கலாம். எந்த மூதாதையர்கிட்ட இருந்து வருதுன்னு பார்க்கலாம். உங்களோட தொடர்பு படுத்திக்க முடியுதான்னு பாருங்க. இந்த குறிப்பிட்ட மூதாதையருக்கு அஸ்ட்ராலஜி மீது நிறைய ஆர்வம் இருந்திருக்கும், நம்பிக்கை இருந்திருக்கும். கைரேகை கூட பார்த்து சொல்லி இருந்திருப்பாங்க. அவங்களுக்கும் ஜாதகம் பார்த்து இருந்திருப்பாங்க, மற்றவங்களுக்கும் ஜாதகம் பார்த்து பலன் சொல்லியிருக்கலாம். அவங்க இல்லைன்னா சின்னதா ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிச்சு அவங்களோட சொந்த முயற்சியினால அதை பெரிய அளவுல எடுத்துட்டு போன ஒருவரா கூட இருப்பாங்க. அவங்க செஞ்ச தொழில்ல அவங்களுக்குன்னு ஒரு பெயரை உருவாக்கி இருப்பாங்க, ஒரு முத்திரையை பதிச்சிருப்பாங்க. அடுத்த தலைமுறையினருக்கும் அந்த பேர், புகழ், சொத்து இதெல்லாம் கொடுத்துட்டு போயிருப்பாங்க. உங்களோட குடும்பத்தை என்னைக்குமே பாதுகாத்துட்டு இருந்துட்டு இருக்காங்க, ஒரு கார்டியன் மாதிரி இருந்துட்டு இருக்காங்க. நீங்க இப்ப இருக்கிற நிலைமைக்கு இந்த மூதாதையர் ஒரு முக்கியமான காரணமா இருப்பாங்க. உங்களை நினைச்சு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. உங்களோட இல்லற வாழ்க்கையாகட்டும், உங்களுடைய குழந்தைகளாகட்டும், நீங்க குடும்பத்தை சேர்த்து அரவணைச்சு எடுத்துட்டு போறதாகட்டும், இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ இந்த ரீடிங் வழியா ஒரு குறிப்பிட்ட மெசேஜ் இந்த மூதாதையர்கிட்ட இருந்து உங்களுக்கு என்ன கிடைச்சிட்டு இருக்குன்னு பார்க்கலாம். உங்க வாழ்க்கையில தற்சமயம் ஒரு நெருக்கடியான நிலையை நீங்க சந்திச்சுட்டு இருக்கீங்க. That's why you have life is a mystery and the tower card. Also the moon. ஒரு குழப்பமான நிலை, ஒரு நெருக்கடியான நிலை. எது நிஜம், எது நிழல், யாரு உண்மையா இருக்காங்க, யாரு பொய்யா இருக்காங்க, யாரெல்லாம் முகமூடி போட்டிருக்காங்க அப்படின்னு இது நாள் வரைக்கும் தெரியாம இருந்திருக்கலாம். ஆனா இந்த குறிப்பிட்ட சம்பவம் நடந்ததுனால இது நாள் வரைக்கும் எதெல்லாம் மறைக்கப்பட்டிருந்ததோ, எதெல்லாம் ஒளிச்சு வைக்கப்பட்டிருந்ததோ அதெல்லாம் வெளியில வந்திருக்கு. உண்மை உங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அதனால இது நாள் வரைக்கும் எல்லாம் சரியா போயிட்டு தானே இருந்தது. என்ன ஆச்சு, ஏதாச்சு, எதனால இப்படி நடந்துச்சு, இல்ல எதனால இதுல சம்பந்தப்பட்டவங்க இந்த மாதிரி நடந்துக்கிறாங்க அப்படின்னு நீங்க இப்ப யோசிச்சுட்டு இருந்தாலும், இது எதனால நடந்தது, இது ஏன் நடந்தது அப்படின்னு இந்த பிரபஞ்சமே அதற்கான நேரம் வரும் பொழுது உங்களுக்கு அடையாளம் காமிக்கும் அப்படின்னு உங்களோட முன்னோர் இந்த ரீடிங் வழியா சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இக்கட்டான நிலையை சமாளிக்கிறதுக்கு, இதை கடந்து வரத்துக்கு உங்களுக்கு தேவைப்படுறது மன தைரியம். அதுதான் இந்த ஸ்ட்ரென்த் கார்டில் நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த ஆரக்கிள் கார்டில் ஒரு அழகான இமேஜ் பார்த்துட்டு இருக்கீங்க பாருங்க. ஒரு
அம்மா இருக்காங்க, 2 குழந்தைகள் இருக்காங்க. இங்க ஒரு புலியோட இமேஜும் பார்த்துட்டு இருக்கீங்க. இங்க பார்த்தீங்கன்னா ஒரு செம்மறியாடு பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த கார்ட்ஸ் வழியா எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, உங்களோட கணவனோ, மனைவியோ, இல்ல அப்பாவையோ, அம்மாவையோ யாராவது ஒரு வார்த்தை தப்பா சொல்லிட்டாங்கன்னா, உங்களால பொறுத்துக்கவே முடியாதா இருக்கும். ஏன்னா, அவங்க மேல நீங்க அவ்ளோ பிரியம் வச்சிருப்பீங்க, அன்பு வச்சிருப்பீங்க. அவங்களும் நேர்மையா, நியாயமா நடந்துக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பாங்க. ஸோ இவங்கள யாராவது குறை சொல்லும்போது, அவமதிக்கும்போது உங்களால அத பொறுத்துக்கவே முடியாதா இருக்கும். அவங்களுக்காக குரல் கொடுப்பீங்க. அவங்களே அமைதியா இருந்தாலும், அவங்களுக்காக குரல் கொடுக்கக்கூடிய ஒருவரா இருப்பீங்க. எக்காலத்திலும் எப்பயுமே இவங்கள புரொடெக்ட் பண்றது என்னோட வேலை தான் அப்படின்னு உறுதியா இருக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. ஸோ உங்களோட குடும்பத்துல இருக்கிற ஒரு சில நபரே, உங்கள பத்தி நல்லா தெரிஞ்ச ஒரு சிலரே, உங்கள சார்ந்தவங்கள நீங்க புரொடெக்ட் பண்ணணும். அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரண் மாதிரி இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லையா? அதையே உங்களோட வீக்னஸா பார்த்து இவங்க செயல்பட்டுருக்கலாம். இந்த மாதிரி பண்ணோம்னா, இவங்கள ஈஸியா ட்ரிகர் பண்ணலாம். இவங்களுக்கு ஈஸியா கோவம் வரும். அந்த பிரச்சனைய இதுக்கும் மேல பெருசாக்கலாம். ம பழியெல்லாம் இவங்க மேல சுமத்தலாம். "உன்னால தான் இதெல்லாம் நடந்துச்சு. இது எல்லாத்துக்கும் காரணம் நீதான்." அப்படின்ற மாதிரிலாம் அவங்க விருப்பப்பட்ட மாதிரி சித்தரிக்கிறதுக்கு, உங்களோட இந்த ஒரு பண்ப இவங்க பயன்படுத்தியிருக்கலாம். அதனால உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்னன்னா, இந்த மாதிரி இக்கட்டான நிலையில, ஒரு நெருக்கடியான நிலையில உங்கள ட்ரிகர் பண்றாங்க, உங்கள சோதிக்கிறாங்க, நீங்க வெகுண்டு எழணும் அப்படின்னே சில விஷயங்கள்லாம் செய்யப்படுது அப்படின்னு நீங்க உணரும்போது, உடனே நம்ம ரியாக்ட் பண்ணணும், ரெஸ்பாண்ட் பண்ணணும் அப்படின்னு இல்லாம, உங்களோட மெச்சூரிட்டி, உங்களோட முதிர்ச்சி, உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த எமோஷனல் ஸ்ட்ரென்த் இதெல்லாம் நீங்க வெளிப்படுத்தக்கூடிய ஒரு தருணமா அத நீங்க பயன்படுத்திக்கணும். இதுல சம்பந்தப்பட்ட மற்ற நபர்களுக்கு அவங்களோட எண்ணங்களுக்கும், அவங்களுடைய செயல்களுக்கும் வெற்றி கொடுக்காதீங்க. நீங்க அமைதியா இருக்க முயற்சி செய்யும்போது, இவங்க என்ன நினைக்கிறாங்க? இவங்க ஏன் இந்த மாதிரி செய்யல? நம்ம இவ்வளவு நாள் இப்படித்தானே இருப்பாங்கன்னு நினைச்சு பண்ணோம். இவங்க வேற மாதிரி இருக்காங்களே! ஒண்ணுமே புரியலையே! ஒரு புரியாத புதிரா இருக்கே! அப்படின்னு அவங்க யோசிக்கட்டும். அவங்களுக்கு இது ஒரு மர்மமா இருக்கட்டுமே! ஸோ இதெல்லாம் ஒரு முக்கியமான லைஃப் லெசனா எடுத்துட்டு, உங்க வாழ்க்கையில எது முக்கியமோ, உங்க வாழ்க்கைய நல்ல வழியில எடுத்துட்டு போறதுக்கு, எதுலலாம் நீங்க கவனம் செலுத்தணுமோ, அந்த விஷயங்கள்ல நீங்க கவனம் செலுத்துங்க. தட்ஸ் வை யூ ஹேவ் த பிக் பிக்சர். உங்க வாழ்க்கைய நீங்க நல்வழியில எடுத்துட்டு போறதுக்கு, உங்க வாழ்க்கையில உங்களுக்குன்னு இருக்க லட்சியங்கள நீங்க அடையறதுக்கு, உங்க குடும்பத்த எப்படி அமைதியா, மகிழ்ச்சியா, சந்தோஷமா, ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்ல புரிதலோட இருக்கலாம் அப்படின்ற நல்ல விஷயங்கள கவனம் செலுத்துங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த குறிப்பிட்ட மூதாதையருக்கு விலங்குகள்னா ரொம்ப பிடிக்குமா இருக்கும். குறிப்பா பறவைகள் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணா இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு கார்டியன் மாதிரி இருந்து செயல்பட்டுட்டு இருக்காங்க. இத நீங்களும் உணர்ந்திருப்பீங்க. இந்த பாப்கேட் ஸ்பிரிட்டோட ஆரக்கிள் நம்பர் பாத்தீங்கன்னா 8. இது 6 ஆஃப் பென்டிகிள்ஸோட நான் பொருத்தி பார்க்கும்போது, ஒரு சில பேருக்கு இது உங்களுடைய மூதாதையர் சொத்து, அவங்களோட வீடு சம்பந்தப்பட்டதா இருக்கலாம். உங்களுடைய மூதாதையர் சொத்துல இருந்து நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு உங்களுக்கு கிடைக்காம இருந்திருக்கும். நீங்க குழந்தைகளா இருக்கும்போது உங்களோட அப்பா, அம்மா அவங்களோட பூர்வீகத்தை விட்டு வெளியேறி இருப்பாங்க. ஏன்னா, அவங்களுக்கு நடந்த அநீதி, அவங்களுக்கு நடந்த துரோகத்தினால மேலும் அங்கேயே இருந்து அவங்களால வாழ்க்கை நடத்த முடியாது அப்படின்ற ஒரு நிலைமையை சந்திச்சிருப்பாங்க. அதனால அங்கிருந்து நீங்க வெளியேறி வேற ஒரு இடத்துல இப்ப வாழ்ந்துட்டு இருப்பீங்க. உங்களோட ரீடிங்ல ஒரு பியூட்டிஃபுல் கார்டு உங்களுக்கு கிடைச்சிருக்கு. த ஸ்டார் கார்டு. ஒரு நெருக்கடியான நிலையிலிருந்து மீண்டு வரத்துக்கான அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு எனர்ஜி தான் இது. உங்களோட ப்ரேயர்ஸ், உங்களோட ஆசைகள் இதெல்லாம் நீங்க பிரபஞ்சத்துக்கிட்ட, நீங்க வழிபடுற அந்த தெய்வத்துக்கிட்ட நீங்க முறையிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த இக்கட்டான நிலையிலிருந்து கூடிய விரைவில் நீங்க வெளிவரத்துக்கான அந்த மன தைரியம், அந்த சக்தி உங்களுக்கு அருளப்படும்ன்றதுதான் இதன் வழியா நம்மளுக்கு கிடைக்கிற மெசேஜ். வித் என்டர்பிரைஸ் அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, ஒரு சில பேர் புதுசா ஏதாவது ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. இது ஒரு சில பேருக்கு உங்களோட படிப்பு சம்மந்தப்பட்டு இருக்கலாம், இல்லைன்னா உங்க வேலை சம்மந்தப்பட்டு இருக்கலாம்,
புதுசா ஒரு கம்பெனிக்கு நீங்க ஜாயின் பண்ணியிருக்கலாம். இல்ல ஒரு சில பேர் ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் நீங்க செட்டப் பண்ணியிருக்கலாம். இது படிப்பாக இருந்தாலும், வேலையாக இருந்தாலும், இல்ல ஒரு ஸ்மால் ப்ராஜெக்ட் எடுத்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்கன்னாலும், நீங்க சரியான வழியில தான் இருந்துட்டு இருக்கீங்க. சரியான முடிவ தான் எடுத்திருக்கீங்க. நீங்க என்ன செய்றீங்களோ, அத நீங்க தொடர்ந்து செஞ்சுட்டு இருங்க. உங்களுக்கு ஒரு சில நியூ ஐடியாஸ் வரும். அடுத்து இது பண்ணலாம். இத இந்த மாதிரி எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு என்னென்ன ஐடியாஸ் உங்களுக்கு தோணுதோ, அது எல்லாத்தையும் நீங்க தைரியமா செயல்படுத்துங்க. ஏன்னா, இதன் வழியா நீங்க நல்ல ஒரு முன்னேற்றத்த பார்க்க இருக்கீங்க. இங்க இருக்கக்கூடிய இந்த மேரேஜ் அப்படின்ற ஒர்க்கு பார்ட்னர்ஷிப் பத்தியும் சொல்லும். அதனால இப்போ ஒரு ஸ்மால் ஸ்கேல் பிசினஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸோட நீங்க இத சேர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த பிசினஸ நீங்க விரிவு பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா, இன்னும் அடுத்த ஒரு ஸ்கேலுக்கு எடுத்துட்டு போகணும்னு நினைச்சீங்கன்னா, ஒரு நல்ல வாய்ப்பு, அதற்கான ஃபைனான்சஸ் இதெல்லாம் உங்களுக்கு அடுத்து கிடைக்க இருக்கு. இந்த ஸ்டார் கார்ட்ல நீங்க பார்த்துட்டு இருக்க மாதிரி உங்களுக்கும் இந்த பிரபஞ்சத்துக்குமான தொடர்பு, உங்களுக்கும் இந்த மூதாதையருக்குமான தொடர்பு என்னைக்குமே இருந்துட்டு இருக்கு. இந்த தொடர்பு ரொம்ப புனிதமானது, ஆழமானது. அண்ட் ஃபைனலி எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, ஒரு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்க வாழ்க்கையில சமீபத்துல நடந்திருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதன் வழியா ஒரு சில உண்மைகள் வெளியில வந்திருக்கும். இவங்கெல்லாம் இதுக்கு பின்னாடி இருந்தாங்களா? இதற்கு பின்னாடி இவ்ளோ விஷயங்கள் ஒளிஞ்சிருந்ததா? அப்படின்னு நீங்க இந்த சம்பவம் நடக்கும்போது நீங்க உணர்ந்திருப்பீங்க. ஆனா இதுல சம்பந்தப்பட்ட மற்ற நபர்கள் உங்கள பத்தி என்ன தெரிஞ்சுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவ்ளோ நாள் உங்கள ஈஸியா ஏமாத்திடலாம், உங்கள மேனிபுலேட் பண்ணிடலாம். எதுனாலும் இவங்க தலையாட்டுவாங்க. எப்படியாவது சொல்லி, ஏதாவது சொல்லி சமாளிச்சிடலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா இந்த மென்மையான நபருக்கு பின்னாடி, இந்த மென்மையான குணமுடைய இந்த நபருக்கும் பின்னாடி ஒரு தைரியமான, வீரமான ஒரு நபர் இருந்திருக்காங்க அப்படின்றத இதுல சம்பந்தப்பட்ட மற்றவங்க தெரிஞ்சிருப்பாங்க. இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க சரியான நேரத்துல சரியான கேள்விகளை தைரியமா கேட்டுருந்திருப்பீங்க. இதுல சம்பந்தப்பட்ட நபர்களோ அவங்கள யாருமே அசைக்க முடியாது. அவங்கள யாருமே கேள்வி கேட்க முடியாது. நம்ம ஒரு எம்பையரை பில்ட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படின்னு நினைச்சவங்கள நீங்க தைரியமா அவங்க கண் முன்ன அந்த உண்மைகளையும் அந்த ஃபேக்ட்ஸையும் நீங்க பேசின போது அவங்களுக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருந்திருக்கும். மேபி ஒரு சில பேர் இது நாள் வரைக்கும் நீங்க மௌனமாவே இருந்திருக்கலாம். அதனால நீங்க இதெல்லாம் கண்டுக்க மாட்டீங்க, இதை பெருசு பண்ண மாட்டீங்க அப்படின்னு இதுல சம்பந்தப்பட்டவங்க நினைச்சிருக்கலாம். ஆனா தைரியமா, உண்மையா உங்க மனசுல இருந்து நீங்க பேசுனது அவங்கள ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்தியிருக்குன்னு தான் சொல்லணும். With the moon, the tower card, strength and the star card, இதன் வழியா எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, உங்களோட இந்த மூதாதையர் இந்த பூமியில வாழ்ந்தபோது அவங்களோட விருப்பங்கள், அவங்களோட ஆசைகள், அவங்களோட எண்ணங்கள், அவங்களோட எமோஷன்ஸ் இதெல்லாம் அவங்க வெளிப்படுத்தி இருக்க மாட்டாங்க. இதுக்கெல்லாம் அவங்க முக்கியத்துவம் கொடுத்திருக்க மாட்டாங்க. ஏன்னா மற்றவங்களோட விருப்பமாகட்டும், மற்றவங்களோட ஆசைகள் இதுக்கு எல்லாத்துக்கும் அவங்க நிறைய முக்கியத்துவம் கொடுத்துட்டு அவங்களோட வாழ்க்கையை அவங்க விருப்பத்துக்கு ஏத்த மாதிரியோ, அவங்க நினைச்சத செய்யாமலேயோ இருந்திருக்கலாம். இல்ல அவங்களோட விருப்பங்களை சொல்றதுனாலயோ, அவங்கள ஆசைகளை சொல்றதுனாலயோ, அதன் வழி அவங்க நடக்கிறதுனாலயோ, இல்ல ஒரு சில விஷயங்கள பெரியவங்க கிட்ட, இல்ல அவங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய மற்ற நபர்கள் கிட்ட கேட்க முடியாத ஒரு சூழல்ல அவங்களுக்குள்ளேயே அவங்க புதைச்சு வச்சிருந்திருக்கலாம். இதெல்லாம் அவங்க வெளிப்படுத்தாமலேயே அவங்க வாழ்க்கையும் முடிஞ்சிருக்கலாம். இது வழி வழியா தாத்தா, பாட்டி, அப்பா, அம்மா அப்படின்னு இப்போ உங்களோட ஜெனரேஷனுக்கும் இது வந்திருக்கும். ஸோ இந்த ஒரு பேட்டர்னை, இந்த ஒரு சைக்கிளை பிரேக் பண்ணக்கூடிய அந்த அந்த ஆற்றல், அந்த துணிவு, அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நீங்க வெளிப்படையா பேசுறதாகட்டும், மனதுல பட்டதை தைரியமா சொல்றதாகட்டும், உண்மையான வழியில, நியாயமான வழியில, நேர்மையான வழியில நீங்க நடந்துக்கிறதாகட்டும், எந்த ஒரு அதிகார தோரணைக்கும் நீங்க பயப்படாம செயல்படுறது இந்த ஒரு ஆன்செஸ்ட்ரல் பேட்டர்னை நீங்க பிரேக் பண்றதுக்கு ஒரு முக்கிய தூண்டுகோலா இருக்கும். இந்த ரீடிங் ஆரம்பிக்கும் போது நான் சொன்னேன் இல்லையா, இந்த குறிப்பிட்ட மூதாதையருக்கு ஆஸ்ட்ராலஜி மேல நிறைய ஆர்வம் இருந்திருக்கும், பாமிஸ்ட்ரி, கைரேகை பார்க்கறதுல ரொம்ப ஆர்வம் இருந்திருக்கும்ட்டு. ஸோ உங்களுக்கு இந்த கிஃப்ட்,
இந்த ancestral gift உங்களுக்கும் இருக்கும். இது நாள் வரைக்கும் உங்களுக்கு இதுல விருப்பம் இல்லாம இருந்திருந்தாலும், இத பத்தி எந்த ஐடியாவுமே எனக்கு இல்ல. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க அப்படின்னு நீங்க நினைச்சாலும், உங்களோட தாத்தா, பாட்டி இல்ல அதற்கு முன்னதா வாழ்ந்தவங்க வழி வழியா இந்த ஒரு ancestral gift உங்க குடும்பத்துல ஒருத்தருக்கு இல்ல ஒரு சிலருக்கு இருந்திருக்கும். அந்த gift உங்களுக்கும் இருக்கு. உங்க லைஃப்ல ஒரு பாயிண்ட்ல ஒரு சமயத்துல இதன் மேல விருப்பமும் நாட்டமும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு. உங்க லைஃப்ல ரீசெண்ட் டைம்ஸ்ல எந்த ஒரு குறிப்பிட்ட நிகழ்வு ஒரு குறிப்பிட்ட சம்பவம் உங்க மனச பாதிச்சிருந்தாலும் இல்ல சில வெளிவராத உண்மைகள் புதைந்திருந்த உண்மைகள் இப்போவுமே வெளிப்பட்டிருந்தாலும் இதுக்காக நீங்க உங்களோட குரல் கொடுத்திருந்தாலும் இதற்காக பலம் பொருந்திய ஒரு நபரை இல்ல அவங்களுக்கு எதிர்த்து யாரும் பேசவே முடியாது அவங்கதான் எல்லாமே அப்படின்னு இருந்த ஒரு பிம்பத்தை நீங்க உடைச்சிருந்திருப்பீங்க. ஸோ now is the time for healing. அதனால உங்க மனதை அமைதிப்படுத்தக்கூடிய உங்க மனதை நீங்க குணப்படுத்திக்கக்கூடிய செயல்களில் ஈடுபடுங்க. அது ப்ரேயர் ஆகட்டும், மெடிடேஷன் ஆகட்டும், நீங்க விருப்பப்படுற கோயிலுக்கு நீங்க தொடர்ச்சியா வாரம் வாரம் போகிறதாகட்டும், எந்த வழியில உங்களால இந்த ஹையர் பவர் இந்த யூனிவர்ஸ் நீங்க விரும்புற அந்த தெய்வத்தோட உங்களால தொடர்பை ஏற்படுத்திக்க முடியுமோ அந்த முறைகளை தொடர்ந்து செய்யுங்க. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 1. இவ்வளோ நேரம் நீங்கள் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கொடுத்துச்சுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யூர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 2. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் ஸ்டாக் ஸ்பிரிட். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா, டேக் த லீட். யூ ஆல்சோ ஹேவ் ரிவெஞ்ச், ரிஸ்க், மேச்சூர் மேன். யூ ஆல்சோ ஹேவ் எர்த் கார்டியன் and the arrow master. So group number 2, இந்த ரீடிங் வழியா உங்களுடைய மூதாதையர்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கும் செய்தி என்னன்னு பார்க்கலாம். உங்களோட ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதா இந்த குறிப்பிட்ட மூதாதையர் யாருன்னு பார்க்கலாம். உங்களால இவங்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியுதான்னு பாருங்க. இவங்க ஒரு அமைதியான ஒரு நபர். அவங்க வயசுக்கு மீறிய முதிர்ச்சியோட செயல்பட்டு இருந்திருப்பாங்க. ரொம்ப திறமைசாலி, நல்ல முடிவு எடுக்கக்கூடிய அனுபவசாலின்னு சொல்லலாம். ஜென்டிலா காமா இருக்கக்கூடிய ஒரு நபர். அவங்களோட குடும்ப சூழ்நிலை காரணமா சின்ன வயசுலயே நிறைய பொறுப்புகளை சுமந்திருப்பாங்க. அவங்களோட அப்பாவோட சேர்ந்து அம்மாவோட சேர்ந்து சின்ன வயசுல இருந்தே கடினமா உழைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகி இருக்கும். என்னதான் சின்ன வயசுலயே அவங்க நிறைய பொறுப்புகளை சுமந்தாலும் அதை ஒரு பாரமா பார்க்காம அவங்களோட தாய் தந்தையருக்கு தன்னால முடிஞ்ச உதவிய செய்யறோம் அப்படின்ற ஒரு நேர்மறையான சிந்தனையோட செயல்பட்ட ஒரு நபர். அவங்களோட குடும்பத்திலேயாகட்டும் அடுத்த தலைமுறையினருக்காகட்டும் ஒரு ஒரு எக்ஸாம்பிளா இருந்திருப்பாங்க. நிறைய நல்ல பழக்க வழக்கங்கள் ஆகட்டும், அவங்க வாழ்க்கையை அணுகுன விதமாகட்டும், அவங்களுடைய அனுபவம் அடுத்த தலைமுறையினருக்கும் ஒரு பாடமாகவும் ஒரு அனுபவமாகவும் இன்று வரைக்கும் இருந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். குறிப்பிட்டு சொல்லணும்னா ஒரு சில பேர் வக்கீலா இருந்திருக்கலாம், இன்னும் ஒரு சில பேர் எழுத்தாளரா இருந்திருக்கலாம். ஸோ இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு இவங்க சொல்லக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். வித் ரிவெஞ்ச், ரிஸ்க், த டெவில் கார்ட் அண்ட் 8 of swords. அதீத கோவத்தோட இருக்கீங்க. ஒரு வெறுப்பு இருக்கு உங்களுக்கு. இப்ப இருக்க கோவத்துக்கு இந்த சூழ்நிலைய உருவாக்குனவங்க மேல ஏதாவது ஒரு ரூபத்துல இதை வெளிப்படுத்தணும்னு நினைக்கிறீங்க.
மேபி இதுல சம்பந்தப்பட்ட நபர்களோ உங்கள ஓவர் பவர் பண்ணியிருக்கலாம், டாமினேட் பண்ணியிருக்கலாம். அது ஒரு காலகட்டத்துக்கு மேல உங்களால அத ஏத்துக்க முடியாத ஒரு நிலைமைக்கு நீங்க வந்திருக்கலாம். அவங்க உங்களுக்கு செஞ்ச நம்பிக்கை துரோகமாகட்டும், இல்ல ஏமாத்துன விதமாகட்டும், உங்க மனச ரொம்ப பாதிச்சிருக்கு. உங்களுக்கும் இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கும் கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டிருந்திருக்கும். உங்களோட மூதாதையர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அக்ரஷன் ஆகட்டும், இந்த பிடிவாதம் ஆகட்டும், இல்ல இந்த நபர்களையோ நீங்க மனதிலிருந்து ஆழமா வெறுக்கலாம். ஸோ இந்த மாதிரி லோவோ வைப்ரேஷனல் எனர்ஜிலாம் நீங்க பாதிக்கப்படாம, இந்த சூழ்நிலைக்கும், இதுல சம்பந்தப்பட்டவங்களுக்கும், உங்களோட எண்ணங்களுக்கும் ஒரு கைதியா நீங்க இல்லாம, இதிலிருந்து உங்கள வெளியில வர சொல்றாங்க. இதை எதனால சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நபரையோ, இந்த நபர்களையோ, இந்த சூழ்நிலையோ நீங்க ஒரு போர் சூழல் மாதிரி கருதிட்டு இருக்கீங்க. அது அவசியமற்றது அப்படின்னு சொல்றாங்க. இந்த போர நீங்க எதிர்கொண்டு இத நீங்க வெல்லணுன்ற அவசியம் உங்களுக்கு இல்ல. அதற்கு பதிலா உங்களோட இந்த அக்ரெசிவ் எனர்ஜி இருக்கு இல்லையா? அத நீங்க காம் டவுன் பண்ணணும். அத நீங்க முறையான வழியில அமைதிப்படுத்தணும், சாந்தப்படுத்தணும். உங்களோட ஆன்செஸ்டர்ஸ் உங்களுக்கு இந்த ரீடிங் வழியா ஒரு முக்கியமான மெசேஜ் இங்க சொல்லிட்டு இருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, சூஸ் யுவர் பேட்டில் வைஸ்லி. இதுதான் சொல்றாங்க. நீங்க நியாய தராசை எப்போதுமே ஏந்திக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றாங்க. ஏன்னா ஒரு சில விஷயங்கள் மிகவும் அடிப்படையான விஷயங்கள். உண்மையா இருக்கிறது, நியாயமா இருக்கிறது, தன்னை போல பிறரை நினைக்கிறது. ஒரு ரிலேஷன்ஷிப்ல முக்கியமா இருக்க வேண்டியது மியூச்சுவல் லவ், மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் மியூச்சுவல் ரெஸ்பெக்ட் இல்லையா? அதை விட்டுட்டு அவங்கள ஓவர் பவர் பண்றது, டாமினேட் பண்றது, பிடிவாதம் பிடிக்கிறது, நான் சொன்ன மாதிரி தான் செய்யணும், நான் நினைச்ச மாதிரி தான் நடக்கணும், இதுக்கு முழு அதிகாரம் எனக்கு இருக்கு அப்படின்னு அவங்களோட அதிகாரத்தையும் ஆணவத்தையும் அடிப்படையா வச்சு செயல்பட்டாங்கன்னா அதனோட விளைவு வேற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒரு எனர்ஜியில இருந்து செயல்படுறவங்கள திருத்தணும் நம்ம நினைச்சாலும் அவங்கள திருத்த முடியாது. அதற்காக அவங்க உருவாக்குற சூழல்களுக்கும் அவங்களுக்கும் நீங்க அடிமையாகவும் இருக்க முடியாது. நம்மளும் அதே மாதிரி ஒரு எனர்ஜியில இருந்து செயல்படாம உங்களோட மன அமைதிக்கும் மன மகிழ்ச்சிக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இவங்க கிட்ட இருந்து நீங்க விலகி இருக்கலாம், தள்ளி இருக்கலாம், தொடர்புகளை நீங்க கம்மி பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் பெஸ்ட் ஆன்சர் என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா சைலன்ஸ். சைலன்ஸும் ஒரு ஆன்சர் தான், அமைதியா இருக்கிறதும் ஒரு பதில் தான். இந்த மாதிரி டாக்ஸிக் பர்சன்ஸ் எல்லாம் நீங்க கையாளுறது எப்படின்னா, இவங்களை ஒரு டிஸ்டன்ட்ல வச்சுக்கிறது. அது உங்களோட பவுண்டரி. நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி ஒரு ஹெல்தி பவுண்டரி நீங்க உருவாக்குறீங்க. உங்களுடைய அமைதி தான் நீங்க இவங்க மேல எடுக்கிற ரிவெஞ்ச். ஸோ உங்க மனதை நீங்க அமைதியா வச்சுக்கும் போது, உங்க மனக்காயங்களை நீங்க குணப்படுத்தும் போது, உங்க மனதை நீங்க ஒருநிலைப்படுத்தும் போது, இந்த மாதிரி நபர்களோ அவங்களுடைய இன்டென்ஷன்ஸோ அவங்களோட ஹிடன் அஜெண்டாவோ அவங்க உருவாக்குற சூழலோ எதுவுமே உங்களை எதுவும் செய்ய முடியாது. ஸோ உங்களோட மூதாதையர் உங்க மனதை அமைதிப்படுத்த சொல்றாங்க, உங்க மனதை குணப்படுத்த சொல்றாங்க, உங்க மனதை ஒருநிலைப்படுத்த சொல்றாங்க. தட்ஸ் வை யூ ஹேவ் எர்த் கார்டியன். இட் சேஸ் ஸ்டே ரூட்டட் அண்ட் கிரவுண்டட். உங்களுக்கு இருக்கிற இந்த ஒரு ஆக்ரோஷமான ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா? ஒரு மேபி ஒரு சில பேருக்கு பழி வாங்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். எனக்கு நேர்ந்த அவமானமும் அவப்பெயரும் அவங்களுக்கு வரணும்னு அந்த எண்ணமா கூட இருக்கலாம். நீங்க செயல்படணுன்ற அவசியம் இல்லை, அந்த எண்ணம் உங்க மனதுல இருக்கலாம். இந்த மாதிரி லோவா வைப்ரேஷன் எனர்ஜிக்கெல்லாம் நீங்க இடம் கொடுக்காம உங்க மனதை நீங்க அமைதியா வச்சுக்கிறது, உங்க மனதை நீங்க ஒருநிலைப்படுத்துறதுல கவனம் செலுத்த சொல்றாங்க உங்களுடைய மூதாதையர். இந்த குறிப்பிட்ட மூதாதையர் வழியா நீங்க இன்ஹெரிட் பண்ணியிருக்கிற உங்களுக்கு வழி வழியா வரக்கூடிய ஒரு பண்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட முதிர்ச்சி. அதை தான் இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு ஆழமா அழுத்தமா சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களோட எமோஷனல் ஸ்ட்ரென்த், மன தைரியம், துணிவு,
பொறுமை இதெல்லாம் உங்களுக்கும் இருக்கு. அந்த எனர்ஜியை நீங்க டேப் பண்ணுங்க. தி ஏரோ மாஸ்டர் வழியாகவும் அதான் பார்த்துட்டு இருக்கோம். உங்களோட எண்ணங்கள் எந்த மாதிரி இருக்குன்னு பாருங்க. எதுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும்னு பாருங்க. உங்களோட கோல் என்ன, உங்களோட டார்கெட் என்ன, நீங்க என்ன அச்சீவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன சாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க என்ன மாதிரி ஒரு நபரா நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, எந்த மாதிரி பண்புகளோட நீங்க இருக்கணும்னு நினைக்கிறீங்க, நீங்க அடுத்த ஜெனரேஷனுக்கு என்ன கத்துக் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் நீங்க ஒருங்கிணைச்சு பார்க்கும்போது உங்களுக்கு எதெல்லாம் நீங்க பின்பற்றணும், எதெல்லாம் நீங்க பின்பற்றக்கூடாது, எந்த மாதிரி எண்ணங்களுக்கெல்லாம் நீங்க முக்கியத்துவம் கொடுக்கணும், எதெல்லாம் உங்க மனசுல இருந்து தூக்கி எறியணும்ன்றது எல்லாமே உங்களுக்கு தெளிவா தெரியும் இல்லையா? வித் ஏஸ் ஆஃப் வான்ஸ் என்னால என்ன சொல்ல முடியும்னா, கண்டிப்பா உங்களுக்கு ஆன்செஸ்ட்ரல் கைடன்ஸ் இருக்கு, ஒரு வழிகாட்டியா இருந்துட்டு இருக்காங்க. இந்த ரீடிங் வழியாகவும் உங்களுக்கு உங்க வாழ்க்கையில நீங்க தற்சமயம் சந்திச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு நெருக்கடியான நிலையிலிருந்து நீங்க விடுபடுறதுக்கான வழிகளை தான் இவ்வளோ நேரம் இந்த ரீடிங் வழியா நம்ம பார்த்துட்டு இருந்தோம். ஸோ அவங்களோட கைடன்ஸ், சப்போர்ட், ப்ரொடெக்ஷன் என்னைக்குமே உங்களுக்கு இருந்துட்டு இருக்கு. வித் குவீன் ஆஃப் சார்ட்ஸ் அண்ட் லவர்ஸ் கார்டு என்னால என்ன சொல்ல முடியும்னா, ஒரு சில பேர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்து செயல்படக்கூடிய நிலைமையில இருப்பீங்க. இந்த மாதிரி லோவர் வைப்ரேஷன் எனர்ஜியில இருந்தெல்லாம் நீங்க விடுபடும் போது, இந்த ஸ்டக் அண்ட் ஸ்டாக்னன்ட் மைண்ட் செட்ல இருந்து நீங்க விடுபடும் போது உங்களுக்கே ஒரு கிளாரிட்டி வரும் இல்லையா? அந்த தெளிவு உங்களுக்கு பிறக்கிறதுனால எந்த முடிவு உங்க வாழ்க்கைக்கு சரியான முடிவா இருக்கும், எது உங்களோட லாங் டேர்முக்கு நல்ல ஒரு பயனை தரும், அதுல இருந்து நீங்க எப்படி நல்ல ரிசல்ட்ஸ் பார்ப்பீங்க, உங்களோட வாழ்க்கை தரத்தை நீங்க அடுத்த நிலைக்கு எப்படி எடுத்துட்டு போகலாம், அதுக்கு இந்த முடிவு எப்படி உங்களுக்கு வழி வகுக்கும் அப்படின்னு இதெல்லாம் நீங்க யோசிச்சு நீங்க எடுக்கக்கூடிய முடிவுல உறுதியாகவும் நிலையாகவும் இருந்து செயல்படுங்க. அதுக்கான முழு ஆற்றலும் திறமையும் இருக்கக்கூடிய ஒரு நபர் தான் நீங்க. குவீன் ஆஃப் சார்ட்ஸ் வித் ஏஸ் ஆஃப் வான்ஸ் அண்ட் பேஜ் ஆஃப் வான்ஸ் இந்த மாதிரி ஒரு லோவர் வைப்ரேஷன் எனர்ஜியில இருந்து இல்ல இந்த மாதிரி நிலைமைகளை உருவாக்கும் இந்த நபர்களிடம் இருந்து நீங்க விடுபடும் போது உங்க வாழ்க்கையை நீங்க புதுசா பார்ப்பீங்க, புதுசா அணுகுவீங்க. ஒரு நியூ பேஜ், ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் மாதிரி இருக்கும். உங்களுக்கு ஒரு உத்வேகம் பிறக்கும். இங்க இருக்கக்கூடிய கார்ட்ஸ்லாம் பார்க்கும் போதே தெரியுது எந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான சுச்சுவேஷனை நீங்க கடந்து வந்திருப்பீங்க, இல்லை கடந்து வந்துட்டு இருப்பீங்கன்னு. இதெல்லாம் உங்களுக்கு மன அழுத்தத்தையும் தூக்கமின்மையும் கொடுத்துருக்கோம். அதனால உங்க மைண்டை நீங்க காமா, கம்போஸ்டா, ரிலாக்ஸ்டா வச்சுக்கிறதுக்கான முயற்சிகளை நீங்க செய்யுங்க. உங்களோட டெய்லி ரொட்டீன்லயே நீங்க ஒரு சில விஷயங்களை நீங்க கொண்டு வரலாம். இயற்கையோட நீங்க நேரம் செலவழிக்கிறதாகட்டும், இல்ல ஒரு சில பேர் நீங்க கார்டனிங் பண்ணலாம், இன்னும் ஒரு சில பேர் நீங்க டிராவல் பண்ணலாம். ஸோ உங்களால எது முடியுமோ, என்ன பண்ணா உங்க உங்க மைண்டை நீங்க ரிலாக்ஸ் பண்ணிக்க முடியுமோ அந்த முயற்சிகள்லாம் நீங்க கண்டிப்பா செய்யுங்க. எந்த ஒரு செயலை செஞ்சாலும் பொறுமையா, நிதானமா அதனுடைய கான்சிக்வன்சஸ் என்ன அப்படின்னு யோசிச்சு செயல்படுங்க. அவசரப்பட்டு எந்த ஒரு முடிவு எடுத்தும் செயல்படாதீங்க, இல்லை கோவத்துல எந்த ஒரு முடிவு எடுத்தும் செயல்படாதீங்க. ஏன்னா கோவத்துல எடுக்கிற முடிவு நிலையான ஒரு முடிவா இருக்காது. தேங்க்யூ ஸோ மச் குரூப் நம்பர் 2. நீங்கள் இவ்வளோ நேரம் பொறுமையாக இந்த ரீடிங் பார்த்துருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியாக ஒரு சில இன்சைட்ஸ் உங்களுக்கு கிடைச்சதுன்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெல்கம் குரூப் நம்பர் 3. உங்களுக்கான ரீடிங் பார்க்கலாம். நீங்கள் சூஸ் பண்ண மெயின் ஆரக்கிள் டார்க் ஸ்பிரிட். இதில் இருக்கக்கூடிய மெசேஜ் பி பீஸ். யூ ஆல்சோ ஹாவ் டிஸ்கவரி, யூ ஹாவ் ரெபல்லியன், யூ ஹாவ் ப்ரிவிலேஜ் லேடி, you also have winter, and finally the desert prince. Group number 3. இந்த ரீடிங் வழியா உங்களோட முன்னோர்கள் உங்களுக்கு வழங்க இருக்கும் செய்தி என்னன்னு பார்க்கலாம். இந்த ஸ்டார் கார்டு உங்களோட ரீடிங் ஆரம்பிக்கும் போதே நம்ம ஒரு பியூட்டிஃபுல் பாசிட்டிவான ஒரு கார்டில் ஆரம்பிக்கிறோம்.
உங்களோட ரீடிங் பார்க்கறதுக்கு முன்னதா இந்த குறிப்பிட்ட மூதாதையர் யாருன்னு பார்க்கலாம். உங்களால இவங்கள அடையாளம் கண்டு கொள்ள முடியுதான்னு பாருங்க. இந்த நபர் அமைதியும் அன்பையும் மிகுதியா வழங்கக்கூடிய ஒருவரா இருந்திருப்பாங்க. குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் அன்பா அரவணைச்சு ஒருங்கிணைச்சு கொண்டு போனதுக்கு இவங்க ஒரு முக்கிய காரணமா இருந்திருப்பாங்க. இவங்களுக்குன்னு ஒரு தனி அடையாளம் இருக்கும். ஒரு செல்ஃப் மேட் பர்சனா இருப்பாங்க. மேபி இவங்க அரசாங்கத்துல ஒரு அதிகாரியா இருந்திருப்பாங்க. ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷன்ல இருந்திருப்பாங்க. அவங்க இந்த பூமியில வாழ்ந்த காலத்துல ஒரு பீஸ் மேக்கரா இருந்திருப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, குடும்பத்துல ஒரு பிரச்சனை அப்படின்னா அத எளிதில் தீர்க்கக்கூடிய, சமரசம் கொண்டு வரக்கூடிய அந்த பக்குவம், நிதானம், பொறுமை இதெல்லாம் ஒன்று சேர இருந்த ஒரு நபரா இருந்திருப்பாங்க. ஸோ இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு இவங்க வழங்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னு பார்க்கலாம். With discovery, rebellion, the star card, 10 of pentacles and 4 of wands. இது ஒரு சில பேருக்கு உங்களுடைய மூதாதையர் சொத்து சம்பந்தப்பட்டிருக்கலாம், வீடு சம்பந்தப்பட்டிருக்கலாம். பல வருடங்களா உங்களுடைய மூதாதையர் சொத்து சம்பந்தமா ஒரு பிரச்சனை இருந்திருக்கலாம். அது மர்மமாவே இருந்திருக்கலாம். அதுல இருக்கக்கூடிய உண்மை என்னதான் இருக்கு அப்படின்றத தெரியாமலே இருந்திருக்கும் உங்களுக்கு. மேபி இதுல சம்பந்தப்பட்ட மற்ற நபர்கள் உங்களுக்கு இதுக்கான வாய்ப்பு எதுவும் கொடுக்காம அதெல்லாம் ரொம்ப பாதுகாப்பா இது அவங்களுக்கானது அப்படின்னு எளிதாத ஒரு சட்டம் அமைச்சிருக்கலாம் அவங்க. இதுல சம்பந்தப்பட்ட மற்ற உறவுகள் அவங்களோட அதிகாரத்தை உங்க மேல காமிச்சிருக்கலாம். எங்களுக்கு தான் இதுல உரிமை ஜாஸ்தி அப்படின்னு அநியாயமா நடந்திருக்கலாம். உங்களோட பூர்வீகத்துக்கான உரிமை உங்களுக்கும் இருக்கு, உங்களோட ரூட்ஸ் அதுதான், உங்களோட அடையாளம் அதுதான் அப்படின்றதுல நீங்க உறுதியா இருந்திருக்கீங்க. தனியா இருந்து நிறைய போராட்டங்களையும் இன்னல்களையும் சந்திச்சிருக்கீங்க. இந்த ரீடிங் வழியா உங்களுடைய மூதாதையர் உங்களுக்கு சொல்லக்கூடிய அந்த செய்தி என்னன்னு பாத்தீங்கன்னா, பல ஆண்டுகளாக இதுல இருந்த சிக்கல்கள் கூடிய விரைவில் சரியாக போது. உங்களோட உரிமைய, உங்களோட அடையாளத்தை நீங்க மீட்டு எடுக்கிறீங்க. இது நாள் வரைக்கும் வெளிவராத சில உண்மைகள் இல்ல மறைக்கப்பட்டிருந்த சில விஷயங்கள் வெளியில வரப்போது. உண்மையான கேள்விகளை, நியாயமான கேள்விகளை இதுல சம்பந்தப்பட்ட மற்ற உறவுகளிடம் நீங்க கேட்க இருக்கீங்க. வித் ஸ்டார் கார்ட் அண்ட் டிஸ்கவரி எனக்கு என்ன மெசேஜ் கிடைக்குதுன்னா, இதுல சம்பந்தப்பட்ட மற்ற உறவுகள் இருக்காங்க இல்லையா, இது நாள் வரைக்கும் இது எனக்கு தான் சொந்தம், என்னோட குடும்பத்துக்கு மட்டும்தான் சொந்தம், என்னோட அடுத்த ஜெனரேஷன் அவங்களுக்கு தான் சொந்தம்னு இத்தனை வருடங்கள் இருந்தவங்க, அவங்களுக்கு ஒரு ஞானம் பெருக்குது. அவங்க வாழ்க்கையில அவங்க சந்திச்ச விஷயங்கள்னால, அவங்க கத்துக்கிட்ட வாழ்க்கை பாடங்கள்னால, இத்தனை வருடங்களா அவங்க செஞ்சது நியாயம் இல்ல, நம்ம இவங்களோட உரிமையை இத்தனை நாள் பறிச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு அத மனப்பூர்வமா மனதார உணர்றதுனால அவங்க சிந்திக்கிறதுலயும் அவங்க செயல்படுறதுலயும் அவங்க எண்ணங்கள்லயும் மாற்றம் நிகழ இருக்கு. இது இந்த மூதாதையர் சொத்து, இந்த மூதாதையர் வீடோ நிலமோ எப்படி அவங்களுக்கு சொந்தமோ, அவங்களுக்கு இதுல எவ்வளவு உரிமை இருக்கோ அதே அளவு உரிமையும் பங்கும் உங்களுக்கு இருக்கு, உங்களுக்கும் இருக்கு அப்படின்னு அவங்களே ஒரு சமரசம் பேச உங்களை நாடி வருவாங்க. பல ஆண்டுகளா விடை கிடைக்காத சில கேள்விகளுக்கு, விடை அறிய முடியாத சில கேள்விகளுக்கு விடை காண போறீங்க. இதனால் இத்தனை வருடங்களா இருளிலே இருந்துட்டு இருந்த ஒரு சில விஷயங்கள் இப்போ வெளிச்சத்தை நோக்கி வரப்போகுது. ஸோ உங்களோட பூர்வீகம் சம்பந்தப்பட்டு, பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்டு ஒரு ஒரு மாற்றம் நிகழ இருக்கு. ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு செய்தி, உங்களுக்கு நியாயமா கிடைக்கக்கூடிய பூர்வீக சொத்து, பூர்வீக வீடு உங்களோட முன்னோர்களோட ஆசீர்வாதத்தோட உங்களுக்கு கிடைக்க இருக்கு. With the star card, 10 of pentacles and 4 of wands, ஒரு சில பேர் உங்களோட பூர்வீக வீட்டை நீங்க சீரமைக்கலாம், ரெனோவேட் பண்ணலாம். இல்ல இன்னும் சில பேர் புதுசாகவே ஒரு வீடு நீங்க கட்டலாம். இது உங்களோட நீண்ட நாள் ஆசை, கனவா இருந்ததுன்னா இந்த ஆசை கூடிய விரைவில் நிஜமாகிறது தான் உங்களோட ஆன்சஸ்டர்ஸ் இந்த ரீடிங் வழியா உங்களுக்கு சொல்லிட்டு இருக்காங்க. ரொம்ப நாள் கழிச்சு சொந்தங்கள்லாம் சேர்ந்து ஒரு விழா எடுக்கிறது தான் பார்க்க முடியுது. உங்களோட இந்த குறிப்பிட்ட ஆன்சஸ்டரோட
நல்ல பண்பும் அதுவா நம்ம பார்த்தோம். எல்லாரையும் அன்பா அரவணைச்சு, ஒருங்கிணைச்சு, குடும்ப நபர்கள கொண்டு போறதுல அவங்களுக்கு அலாதி இன்பம் இருந்திருக்கு. அத அடுத்த தலைமுறையினரும் அதே கடைபிடிக்கிறத பார்க்கும்போது அவங்களுக்கு அளவற்ற மகிழ்ச்சியும், சந்தோஷமும் கிடைக்கும் இல்லையா? அண்ட் இன்னும் ஒரு முக்கியமான மெசேஜ் எனக்கு என்ன கிடைக்குதுன்னா, இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்கிற ஒரு சில பேர் உங்களோட ஹையர் எஜுகேஷனுக்காகவோ, உங்களோட ஒர்க் சம்பந்தமாகவோ, நீங்க அப்ராட் போயிருக்கலாம். உங்களோட குடும்பத்த இதுக்கு முன்னாடி நீங்க பிரிஞ்சிருக்க மாட்டீங்களா இருக்கும். அதனால உங்களோட அப்பா, அம்மா ஆகட்டும், உங்களோட சிப்லிங்ஸ் ஆகட்டும், இவங்களெல்லாம் பிரிஞ்சிருக்கிறது உங்களுக்கு ரொம்பவே வருத்தமா இருக்கு. இந்த தனிமை ரொம்ப கொடுமையா இருக்கு உங்களுக்கு. என்னதான் வாழ்க்கையில இந்த மெட்டீரியலிஸ்டிக் கம்ஃபர்ட்ஸ்லாம் நீங்க அனுபவிச்சாலும், அம்மா, அப்பாவோட ஒண்ணா இருக்கிறது, அவங்களோட அன்புக்கும், பாசத்துக்கும் ஈடு இணை இருக்கவே முடியாது இல்லையா? அதேபோல உங்களோட சிப்லிங்ஸோட நீங்க சின்ன சின்ன சண்டைகள் போடுறது, ஜாலியா பேசிக்கிறது, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்றது, வெளியில போறது, இது எல்லாத்தையும் நீங்க மிஸ் பண்றீங்க. இல்ல இந்த ரீடிங் பார்த்துட்டு இருக்க ஒரு சில பேரோட மகனோ, மகளோ அப்ராட் போயிருக்கலாம். அவங்களோட பிரிவு உங்கள ரொம்பவே பாதிச்சிருக்கலாம். அவங்க அடுத்து எப்ப வருவாங்க அப்படின்னு அவங்களோட வருகைக்காக நீங்க ஆவலா காத்துட்டு இருக்கீங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆன்செஸ்ட்ரல் கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த குறிப்பிட்ட மூதாதையருக்கு எப்படி பொறுமையா இருக்கிறது, அமைதியா இருக்கிறது, அமைதியா இருந்தே அவங்களுடைய கருத்துக்கள எப்படி அ ஆழமாகவும், அழுத்தமாகவும் பதிவு பண்றது, எந்த மாதிரி ஒரு பிரச்சனைனாலும் அதை எப்படி சமரசம் காண்றது அப்படின்னு, இதெல்லாம் அவங்களுடைய பண்புகளா நம்ம பார்த்தோம். இந்த பண்புகள் எல்லாம் உங்களுக்கும் இருக்கு. அதனால தான் யூ ஹேவ் திஸ் டார்க் ஸ்பிரிட் அண்ட் தி ஸ்டார் கார்ட். குடும்பத்துல எவ்வளவுதான் கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும், அதெல்லாம் அது இல்லாம எந்த வீடும் கிடையாது அப்படின்னு அத ஒரு மையமா வச்சு பிரச்சனைகள மேலும் மேலும் வளர்த்து பெருசாக்கி பூதாகரமா ஆக்காம, ஒவ்வொருத்தருக்கும் அவங்க அவங்களுடைய கருத்து இருக்கும். அதன்படி நடக்கிறதும், நடக்காததும், அதை ஏத்துக்கிறதும், ஏத்துக்காததும் அவரவர் விருப்பம்ன்ட்டு அந்த அளவுக்கு ஒரு முதிர்ச்சியோட நடந்துக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. அதனால குடும்பத்துல இருக்கிற அனைவரையும் அரவணைச்சு கொண்டு போற அந்த அந்த பண்பும் இந்த மூதாதையர் மாரி உங்களுக்கும் இருக்கு. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல அன்பும், மகிழ்ச்சியும், அமைதியுமே சூழ்ந்து இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபரா இருப்பீங்க. உங்ககிட்ட இருந்து நல்ல விஷயம் மத்தவங்க கத்துக்கக்கூடிய அளவுக்கு தான் நீங்களும் இருப்பீங்க. ஸோ குரூப் நம்பர் 3 இந்த ரீடிங் வழியா உங்களுடைய மூதாதையர் உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நாள் வரைக்கும் எது உங்களுக்கு சுமக்க முடியாத ஒரு சுமையா இருந்ததோ, எது உங்களுக்கு நிராகரிக்கப்பட்டதோ, எந்த இடத்துல இருந்து நீங்க ஒதுக்கி வைக்கப்பட்டீங்களோ, இந்த நிலைமை ஒரு முடிவுக்கு வருது. இந்த சார்ந்தவங்களும், இதுல சம்பந்தப்பட்டவங்களும், நீங்களும் சேர்ந்து ஒரு அமைதியான ஒரு பேச்சுவார்த்தைக்கு வர இருக்கீங்க. உங்களோட நம்பிக்கை வீணாக போறதில்ல. தி ஸ்டார் கார்ட் இஸ் a wish fulfillment கார்ட். பல வருடங்கள் ஆகியிருந்தாலும் உங்களுடைய பூர்வீகம் சம்பந்தப்பட்ட உங்களுடைய ஆசை, கனவு, விருப்பம் கூடிய விரைவில் நிகழ இருக்கு. ஒரு மாற்றம் கண்டிப்பா நிகழ இருக்கு அப்படின்றதுதான் பார்க்க முடியுது. உங்களோட வாழ்க்கையை நீங்க வாழ்ற விதமாகட்டும், குடும்பத்தை அரவணைச்சு எடுத்துட்டு போற விதமாகட்டும், நீங்க மற்றவங்களோட பழகுற விதமாகட்டும், உங்களோட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்களை நீங்க எப்படி செயல்படுறீங்கன்றதாகட்டும், இதெல்லாம் இந்த மூதாதையருக்கு அவங்களே உங்களோட இடத்துல பாக்குற மாதிரி இருக்கு. அவங்களோட இன்னொரு வேர்ஷனா நீங்க இருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த டார்க் ஸ்பிரிட் அப்படின்ற ஆர்க்கிள் பாத்தீங்கன்னா ஒரு க்ரௌன் வச்சிருக்க மாதிரி இருக்கு அந்த டவ் மேல. அண்ட் ப்ரிவிலேஜ் லேடியில பாத்தீங்கன்னா கூட ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேட் வச்சிருக்காங்க. ஸோ உங்க பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்களுக்கு ஒரு மகுடம் சூட்டணும்னு நினைக்கிறாங்க, உங்களை க்ரௌன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அந்த அளவுக்கு உங்களை பார்த்தா அவங்களுக்கு பெருமையா இருக்கு. தேங்க்யூ ஸோ மச். இவ்வளோ நேரம் இந்த ரீடிங் பொறுமையாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மிக்க நன்றி. இந்த ரீடிங் வழியாக உங்களுக்கு ஒரு சில இன்சைட்ஸ் கிடைச்சிது அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் லைக் திஸ் வீடியோ அண்ட் சப்ஸ்கிரைப் டு ரெயின்போ பிளெஸிங்ஸ் அண்ட் ஆல்சோ ப்ளீஸ் ஷேர் இட் வித் யர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.